சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியை ரகசியமாக சந்தித்த எடப்பாடி பழனிசாமி. விஜயின் முதல்வர் கனவு காலியாகிறது. தமிழ்நாடு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத பெரிய விஷயத்தை அரங்கேற்ற திமுகவும் அதிமுகவும் தற்போது காய் நகர்த்திட்டு வராங்க. தாவேகா விஜய்க்கு முதல்வர் கனவை கனவாகவே செய்ய அதிமுக தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கு. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திமுகவின் உதயநிதி ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கோரியிருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வென்றாலும் மெஜாரிட்டி இல்லாமல் தவித்து வருது. தற்போது தாவேகாவிற்கு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சேர்ந்திருக்காங்க. இருப்பினும் இன்னும் மெஜாரிட்டிக்கு இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவையா இருக்கு. இதனால தான் விஜய் முதல்வராக பதவியேற்பது தள்ளி போகுது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மெஜாரிட்டி காட்டினால்தான் பதவியேற்க அழைக்கப்படும் என உறுதியாக சொல்லிட்டாரு. இதற்கிடையே தான் விஜய் மெஜாரிட்டி நிரூபிக்க தவறினா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இதற்காக திரைமறைவில் அதிமுக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருதான். இதற்கிடையே தான் திமுக அதிமுக இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு தொடர்பான பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது கடந்த 4ஆம் தேதி சட்டசபை தேர்தல் முடிவு வெளியானது. அன்றைய தினமே தமிழகத்தில் தொங்கு சட்டசபை தான் உருவாகும் என இரு கட்சிகளும் உணர்ந்து கொண்டது. இதனையடுத்து சற்றும் தாமதிக்காமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி உதயநிதி ஸ்டாலினை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகா மெஜாரிட்டி இல்லாததால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. இதனால் அதிமுகவிற்கு திமுக ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காராம். இதில் முதல்ல திமுக தயக்கம் காட்டியிருக்கு. ஆனால் திமுக கூட்டணியில் 5 எம்எல்ஏக்கள் இருந்த காங்கிரஸ் கட்சி தாவேகா பக்கம் சாய்ஞ்சிச்சு. இது திமுகவிற்கு பிடிக்கல. இதையடுத்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பது பற்றி திமுகவும் தீவிர பரிசீலனை செய்ய இருக்காங்களாம். அந்த வகையில் தான் திமுகவிடம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கோரியிருப்பது பற்றி நேற்று திமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேசினார். அப்போது திமுகவின் ஆதரவை அதிமுக கோரியிருக்கு என தெரிவித்தார். இதையடுத்து தான் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை திமுக எம்எல்ஏக்கள் மு க ஸ்டாலின் வசம் எம்எல்ஏக்கள் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போது ஸ்டாலின், நான் கட்சியின் நலனுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பேன், அதற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று கூறியுள்ளதோடு வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்கு உத்தரவிட்டிருக்கார். மேலும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மொத்தம் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதில் 3ஆவது தீர்மானம் மிகவும் முக்கியமானது. அந்த தீர்மானத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத வகையில் முடிவுகள் வந்திருக்கு. இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டமாகும். இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது முதன்மை நோக்கம். அதே வேளையில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு விளைவிக்கும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பது உள்ளிட்டவையும் பரிசீலித்ததா கட்டாயத்தில் இருக்கிறாங்க என சொல்லப்பட்டது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொய்வின்றி தொடர்ந்தாதான் தமிழ்நாடு அதே வேகத்தில் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கான். இதனால் கூடிய விரைவிலே திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணையும் ஆட்சி அமைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு.